அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2க்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 6151 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன காமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட் வரதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த கேட்டகரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி கம்யூனிட்டி பார்த்துடலாம். ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்னு எடுத்துகிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 800 போஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ விமென்ஸ் கோட்டாவில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 333. ஸோ பிசியுடைய ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஸோ பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 210 போஸ்ட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ பிசி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 80 போஸ்ட். ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த கம்யூனிட்டி வைஸை வந்து பிரித்து போடுறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம மிக மிக முக்கியமானது என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் ஓகேங்களா, ஜென்ரல் வரும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 31% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா 26.5% வந்து பார்த்திங்கன்னா ஸோ இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பிசி கேட்டகரி பார்க்குறதுனால ஸோ இந்த பிசி கேட்டகரியில் 26.5, ஸோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இதை மட்டும்தான் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரலில் 800 காமிக்கிறாங்க, விமென்ஸில் ஒரு 337. ஸோ தமிழ் வழியில் பயின்றக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 210. ஸோ விமென்ஸில் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80ன்னு காமிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1427 போஸ்ட். நம்ம என்ன தான் 6000 போஸ்ட்டுன்னு காமிச்சாலுமே ஸோ நம்ம அதாவது பிசி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1427 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேக்கன்ட்டில் காமிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா வைஸ் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 31 போஸ்ட் சொல்லிட்டோம். ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் ஸோ என்ன போஸ்ட் நம்ம எடுக்க முடியும், ஸோ என்ன ரேங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஜென்ரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 31%, ஸோ 31 போஸ்ட்டு. அந்த ஜென்ரல் அப்படிங்கிறபோது பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. அதில் வந்து யார் நல்லா டாப் ரேங்க்கில் வராங்களோ ஸோ அவங்க எல்லாமே ஜென்ரலில் வந்துடுவாங்க. ஸோ பிசி பொறுத்தளவுக்கு 26.5. ஸோ இந்த 26.5 வந்து நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா இந்த கேட்டகரி வரும். ஸோ 800 337 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 அப்படிங்கிறது எம்பிசியில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது பிசிஎம் முஸ்லீமில், ஓகேங்களா, பிசிஎம் முஸ்லீமில் வந்து 3.5%. ஓகேங்களா. 100க்கு ஒரு 3 பேர் தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற கணக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 31%, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%, பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன கேட்டகரி காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3.5%. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 17% காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எஸ்சிஏ ஸோ இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 3%, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு %. ஸோ இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 69% வரும். ஸோ 100க்கு 69%. ஓகேங்களா. இடஒதுக்கீடு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 69% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 31 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 100% ஆச்சு. ஓகேங்களா. ஸோ 31%க்குள்ளே எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ 69% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரலில் இப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 26.5% இருந்தாலும் ஸோ அதில் பாருங்கள், நீங்கள் பிரித்து பார்க்கும்போது பிசி ஜென்ரலில் 800, விமென்ஸில் நீங்கள் ஒரு விமென்ஸாக இருந்தீங்கன்னா 337, அதில் ஏதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரலில் 210, பிசி விமென்ஸில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்க நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ 1427. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம அது எந்தெந்த போஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே. இப்போ பாருங்கள், பிசி சமுதாயத்தை சேர்ந்த அதாவது பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கேட்டகரி வைஸாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பரை மொத்தம் 137 சீரியல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்னு சொல்லி
ஒன்று போஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கோடு கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய போஸ்டிங் கோடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த கேட்டகரி பார்த்துக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கரண்ட் வேக்கண்டி, அதாவது கரண்ட் வேக்கண்ட். ஓகேங்களா. ஸோ 291. ஸோ டோட்டல் வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 294. நம்ம கணக்குப்படி பார்த்திங்கன்னா சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஓகேங்களா இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 294 போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் ஓகேங்களா. பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 38. ஓகேங்களா. பிசி ஜென்ரல் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துடுவாங்க. அதில் விமென்ஸ் கோட்டா வந்துடுவாங்க, அதர்வற்ற விதவை அவங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் வந்துடுவாங்க. ஸோ எல்லா கேட்டகரியும் சேர்ந்தது தான் பிசி ஜென்ரல். ஸோ அந்த கேட்டகரி வரும்போது மொத்தம் 38 பேர் எடுக்கிறாங்க. நம்ம என்ன தான் வந்து பல்க் போஸ்டிங் ஒரு 6000 போஸ்ட்டு சொன்னாலுமே எடுக்கக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா 38 பேர் தான். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரில் ஓகேங்களா. ஸோ நம்ம வேக்கண்ட் தெரிஞ்சுட்டுனா நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ 294 போஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலில் 38 போஸ்ட்டு. ஸோ விமென்ஸ்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 19 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இதில் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கோஆப்ரேட்டிவ் அதாவது சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ 3 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 கேட்டகரி மென்ஸ்னாக பார்க்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்க்கணும். ஜென்ரல் விமென்ஸில். அதுக்கப்புறம் கேட்டகரி நம்ம பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம். இந்த 2 கேட்டகரி மட்டும் செட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் கனெக்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 போஸ்ட். ஸோ 10 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் எடுக்கலாம். ஸோ அதில் பிசி ஜென்ரல் வரும்போது பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு 10 போஸ்ட் காமிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பிசி விமென்ஸில் பிஎஸ்டிஎம் கனெக்ட் பண்ணும்போது ஒரு 4 போஸ்ட்டு தான் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன். அதாவது இந்த கேட்டகரி வரக்கூடிய எல்லா கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சம்மந்தமானது. அதாவது நீங்கள் 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் ப்ராப்பராக யார் ரெகுலராக தமிழ், அதாவது யார் ப்ராப்பராக தமிழ் மீடியம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகே. பிஎஸ்டிஎம் ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரி வரும்போது ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் தான். ஸோ இந்த கேட்டகரி வரும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இந்த கேட்டகரியில் மட்டும் மொத்தமாக ஓகேங்களா பிசிக்கு மட்டும் கிடையாது. ஸோ மொத்தமாக 928 போஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. வேக்கண்ட் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஜென்ரலில் 121 போஸ்ட் வந்து ஜென்ரல் இருக்குது. ஸோ மென்ஸில் வரும்போது ஒரு 50 போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா ஒரு 10 போஸ்ட் காமிக்கிறாங்க. அதே கேட்டகரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் ஓகேங்களா. அதே பிசியில் வரும்போது இந்த கேட்டகரி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே பிஎஸ்டிஎம்மில் வரக்கூடியது. ஓகேங்களா. இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 32 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 32 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட்டகரி வைஸாக காமிக்கிறாங்க. பார்த்தா தெரியும். ஸோ 32 போஸ்ட்டு. விமென்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா 13 போஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரட்ட விடோவில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 போஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனில் 2 போஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன தான் வந்து நம்ம பல்காக காமிச்சாலும் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு இதுலேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க காமிக்கக்கூடிய வேக்கண்டு 11 வேக்கண்ட் காமிக்கிறாங்க. இது பார்த்தா தெரியும். ஸோ இந்த 11 வேக்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஜென்ரலில் ஒரு போஸ்ட் மட்டும் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு போஸ்ட். ஸோ அடுத்து பிசியில் விமென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு போஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எதுவுமே காமிக்கல. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதை பார்க்கும்போது பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் காமிக்கிறாங்க. மற்றபடிக்கு வேக்கண்டே இல்லை. ஓகேங்களா. ஸோ பிசி கம்யூனிட்டியில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே வரும்போது அப்படியே கண்டினியூ வரும். ஸோ ஆடிட் அசிஸ்டன்ட் வரும்போது காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் சொன்னாங்களோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ அசிஸ்டன்ட் வரும்போது சிவில் சப்ளை அண்டு கஸ்டமர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனரேட் வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கண்ட்டு ஓகே என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன வேக்கண்ட்டுன்னு இப்போ நீங்கள் முனிசிபல் கமிஷனர்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. ஸோ முனிசிபல் கமிஷனரில் இங்கே எத்தனை போஸ்ட் வேக்கண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். பாருங்கள் அது வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அசிஸ்டன்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் தான் வரக்கூடியது. ஸோ அசிஸ்டன்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஈரோடு, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், கன்னியாகுமரி. ஸோ இது எல்லாமே அசிஸ்டண்ட்டில் வரக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 137 கேட்டகரி வைஸாக அதை காமிக்கிறாங்க எந்தெந்த ஏரியாவில்
இது இருக்குன்னு சொல்லி அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு டிஎன்பிசியில் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ காமிக்கிறாங்க பாருங்கள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஸோ டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 19 போஸ்ட் காமிக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல போஸ்ட்டு. ஸோ முனிசிபல் கமிஷனர் எல்லாருமே எய்ம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் தான். ஸோ முனிசிபல் கமிஷனர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கேட்டகரி பாருங்கள், மொத்தம் வந்து 30 போஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ வேக்கன் லிஸ்ட்டில் 30 சொல்கிறாங்க. ஸோ இந்த 30ல் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வரக்கூடிய ஜென்ரலில் ஓகேங்களா, பிசியில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிசியில் மொத்தமாக 4 போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முனிசிபல் கமிஷனரில் போஸ்டிங் எடுக்க முடியும். இதை நான் இன்டர்வியூவில் கொண்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் யாரெல்லாம் உள்ளே போகிறீங்களோ அவங்க எல்லாமே நான் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் விமென்ஸ் பொறுத்தளவுக்கு 2 போஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. விமென்ஸில் வந்து ஒரு 2 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிசிபல் கமிஷனர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அதே ஜென்ரலில் பிஎஸ்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் காமிக்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பிசியில் விமென்ஸில் வரும்போது பிஎஸ்டிஎம்மில் அது ஒரு போஸ்ட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போஸ்ட்டு பெருசளவு கிடையாது, மொத்தம் 30 போஸ்ட் இருந்தாலும் ஸோ இந்த கம்யூனிட்டி வரும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இங்கே ஒரு பிசியில் இங்கே ஒரு 4 போஸ்ட் காமிக்கிறாங்க, விமென்ஸில் ஒரு 2 ஒரு 6 ஆச்சு. ஸோ இங்கே பிஎஸ்டி வரும்போது 7 8. ஸோ 30 போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 போஸ்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பிசிக்கு வந்து என்ன வேக்கண்ட் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஓகேங்களா. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமிக்கிறாங்க, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர். ஸோ நம்ம என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராமில் விஆர்டிஎன்பிசின்னு சொல்லி அதில் ஷேர் பண்ணுறோம், எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் வருது, பாஸ் பண்ணுறோம், அங்கே போய் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்குன்னு தெரியாமல் முழிக்கிறதுங்கிறத விட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேல்யூபிள்னு பாருங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி அந்த இது வரும்போது என்னென்ன போஸ்ட் வேக்கண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா குரூப் 4 செலக்ட் பண்ணி போகிறீங்க அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுறாங்க. அங்கே சென்னை போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்குன்னு தெரியாமலே போடுறாங்க, அங்கே போய் என்ன வேக்கண்ட் இருக்கிற டக்குன்னு தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாலே ஒரு அனாலிசிஸ் பண்ணி போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் வேக்கண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். முனிசிபல் கமிஷனில் மொத்தமாக காமிக்கிறதே 6 போஸ்ட் தான் காமிக்கிறாங்க, 6 போஸ்ட் 7 போஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம மொத்தம் 30 போஸ்ட் இருக்குது, 30 போஸ்ட் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த கேட்டகரி வரும்போது நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். ஸோ 230 இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 237 இது காமிக்கிறாங்க ஓகேங்களா. எல்லாமே அசிஸ்டண்ட்டில் வரக்கூடிய இது தான், பார்த்தா தெரியும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேறு கம்யூனிட்டி ஓகேங்களா. அடுத்தது எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் அப்படி இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே.